அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு புதிய முயற்சியாக 34 ஹதீஸ் கிதாபுகள், புகாரி, திருமிதி, முஸ்லிம், அபுதாவுத், இந்த மாதிரி 34 ஹதீஸ் கிதாபுகளையும் நாம தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுறது. இது நம்ம கேட்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பெரிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது, புத்தகமும் பல வால்யூம்ஸ் போகும். ஏன்னா புகாரி முஸ்லீம் எடுத்துட்டீங்களா, அதுவே ஒன்று 6 வால்யூம், அது மாதிரி 5 வால்யூம் அப்படி இருக்கும். இது ஏற்கனவே ஒருத்தங்க ஒரு புத்தகமாக இதை தொகுத்து வச்சிருக்காங்க. இதை சவாயித் வகையில தொகுக்கப்பட்ட ஹதீஸ்கள். இது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். அதாவது சஹிஹல் குத்துபல் திஸ்வா வ ஜவாயிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், ஒரு ஹதீஸ் தொகுப்பு புத்தகம். இது எப்படின்னா, இப்ப சஹி புகாரி, சஹி முஸ்லிம், அதே மாதிரி திருமிதி, அபுதாவுத், இப்ப இது எல்லா ஹதீஸையும் நீங்க இதுல இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸையும் நீங்க ஒரு ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா, இதுல ரிப்பீட்டட் ஹதீஸ் இருக்கும்ல, இங்க இருக்க ஹதீஸ் இந்த கிதாப்ல இருக்கும், ஒரே கிதாப்லயே கூட ஹதீஸ் ரிப்பீட்டடா இருக்கும். இந்த ரிப்பீட்டட் ஹதீஸ், திரும்பி திரும்பி வர்ற ரிப்பீட்டட் ஹதீஸ எடுத்துட்டு ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா யூனிக்கான ஹதீஸ் மட்டும் வரும்ல. இத தொகுத்த நூல் தான் இந்த நூல். இப்ப இந்த நூலை ஏற்கனவே அரபியில இருக்கு, அதை தான் தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ் மக்கள் முழுவதுமாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ரஹீமா பப்ளிகேஷன் சொல்லிட்டு கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை எல்லாருக்கும் தெரியும், பரங்கிப்பேட்டையில சகோதரர் ஹுசைனுல் ஆப்தீன் அவங்க தலைமையில தான் இந்த மொழிபெயர்ப்பு, அவங்களுடைய ஒரு அயராத முயற்சியில இந்த மொழிபெயர்ப்பு அவங்க துவங்கி இருக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்னன்னா, குரானும் ஹதீஸும் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு எளிய மக்களும் ரொம்ப எளிமையான முறையில பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாகவோ இல்லைன்னா ஒரு iOS ஆப்பாகவோ சர்ச் பண்ணி ஹதீஸ்கள் எடுக்கக்கூடிய வகையில, நான் சொல்றது எல்லா ஹதீஸ் கிதாபுகளும், அதே மாதிரி சர்ச் பண்ண கூட தெரியாதவங்களுக்கு ஏஐ உதவியோடு அவங்க வாய்ஸ் மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு கருத்தா சொல்லி அது சார்ந்த ஹதீஸ்களை எடுக்கிறது, இல்லைன்னா தப்பா டைப் பண்ணா கூட சரியா அதை ஹதீஸ்களை தேடி எடுக்கிறது, இந்த மாதிரி வகைகளை நம்ம ஒரு ஒரு இலவசமாக அனைத்து தமிழ் முஸ்லீம் சமூக மக்கள் அனைவருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கனவு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருடைய கனவு. அதுக்காக பெரும் முயற்சிகள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், குரான், அல்ஹம்துலில்லாஹ் குரான் சிறப்பான முறையில அது ஆண்ட்ராய்டு ஆப்பாக ஏஐ தொழில்நுட்ப உதவியோடு ஒரு SM அப்பாஸ் அவருடைய உழைப்பால ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாக உருவாகி இருக்கு. இதுல நம்ம சர்ச், அதாவது தேடுதல் அப்படிங்கிறதையும் தாண்டி, ஏன்னா சர்ச் நீங்க எக்ஸாக்டா டெக்ஸ்ட்டை டைப் பண்ணாதான் வரும், அது நம்ம எக்ஸாக்ட் வார்த்தைங்கிறது நமக்கு சரியா நினைவுல இருக்காது. ஏதாவது ஒண்ணு அது சார்ந்த ஒரு வார்த்தை போட்டா கூட அதை தொகுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய வகையில, ஈவன் அதை டைப் பண்ண கூட தெரியாதவங்களுக்கு வாய்ஸ்ல ஒரு வாய்ஸ்ல ஒரு நண்பன் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படி கேட்டோம்னா அது கரெக்டா அந்த குரான் வசனங்களை தொகுத்து சொல்லக்கூடிய வகையில மிக சிறப்பான முறையில குரான் அல்ஹம்துலில்லாஹ் வெளியிடப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து நம்ம ஹதீஸும் அதே போல் ஒட்டுமொத்த எல்லா ஹதீஸ்களும் நம்ம வெளியிட்டோம்னு சொன்னா உண்மையாவே தமிழ் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பயனாக இருக்கும். குறிப்பாக குரான் ஹதீஸ் மீது அதிக ஆவல் கொண்டு அதை நம்ம வாழ்நாள் முடியறது, நம்ம இறப்புக்குள்ள ஒட்டுமொத்த குரானை ஈஸியா படிச்சிடும். ஏன்னா அது அட்டை டு அட்டை சின்னதா இருக்கு. ஒட்டுமொத்த ஹதீஸும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகள், அவருடைய சொற்பொழிவுகள் அனைத்தையும் ஒரு வாட்டியாவது கண்ணால படிச்சு காதால கேட்டுறணும் அப்படின்னு நியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ஒரு பேராவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கான தொடர் முயற்சி இன்னைக்கு அப்படி இல்லை, குரானுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சு, SM அப்பாஸ் அவருடைய முயற்சியில வந்துருச்சு, மாஷா அல்லாஹ். இப்ப அடுத்த ஹதீஸ்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இருந்தா நல்லா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய ஒரு தேடல். அல்ஹம்துலில்லாஹ். அதுல பல முயற்சிகள், பல மைல்கள், அதுல ஒரு முக்கியமான மைல்கள் தான் இது. ஏன்னா இப்ப நம்ம அந்த ஹதீஸ் கிதாபுக்கு வருவோம். இப்ப இந்த ஹதீஸ் கிதாபை பொறுத்த, இது ஹதீஸ் தொகுப்பு நூல், ஹதீஸ் கிதாப் இல்ல, ஹதீஸ் தொகுப்பு நூல். இப்ப இதுல பாத்தீங்கன்னா முதல்ல அந்த 34 ஹதீஸ் கிதாப்னு சொன்னால அதை எப்படி ஸ்பிளிட் பண்றாங்க அப்படின்னா, 9 ஹதீஸ் நூல்கள், சஹி புகாரி, சஹி முஸ்லிம், முஸ்னத் அஹ்மது, சுனன் அபுதாவுத், சுனன் திருமிதி, சுனன் நசாயி, சுனன் இப்னு மாஜா, முவத்தா மாலிக், சுனன் தார்மி, இப்படி 9 ஹதீஸ் கிதாபுல இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ்களை அப்படி அடிக்க வச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுல ரிப்பீட்டட்லாம் எடுத்துட்டு அதை ஒரு தொகுப்பாக என்ன பண்றாங்க, தொகுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் 9 ஹதீஸ் கிதாப். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 7 ஹதீஸ் நூல், சஹி இப்னு குசைமா, சஹி இப்னு ஹிப்பான், அதே மாதிரி முஸ்னத் அப்துல் ரஸாக், இப்னு அபி ஷைபா, இப்படி இருக்கக்கூடிய அடுத்த செட் ஆஃப் ஹதீஸ் கிதாபுகள்ல இருக்கக்கூடிய, இப்ப இது எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 9 ஹதீஸ் சொன்னல நூல்ல இருந்து அந்த யூனிக்கான ஹதீஸ் தொகுத்தோம், இது ஒரு மாஸ்டர் செட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் செட்ல இல்லாம புதுசாக இருக்கக்கூடிய ஹதீஸ்கள், அப்ப அதை இதுல சேர்ப்பாங்க. அப்ப இதுல இருக்க எல்லா ஹதீஸுமே என்ன பண்ணிருது, அது மாஸ்டர் செட்ல வந்துருது. அதே மாதிரிதான் அடுத்து ஒரு 8 சுனன் தாரகுத்னி, ரொம்ப எல்லாருக்கும் பிரபலியமான ஹதீஸ் கிதாபுகள். அடுத்து ஒரு 8 ஹதீஸ் நூல்கள். இப்ப அதுல இருக்கக்கூடிய இதுவும் எப்படின்னாக்கா, அந்த மாஸ்டர் செட்ல இல்லாம இந்த ஹதீஸ் கிதாபுல இருக்கக்கூடிய புதிய ஹதீஸ்கள், இப்ப இதையுமே என்ன பண்ணுவாங்க, அதுல சேர்ப்பாங்க. அடுத்து முஸ்னது வகை நூல்கள், 10 முஸ்னது வகை நூல்கள் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல. அப்ப இதுல இருக்கக்கூடிய அதாவது
கூடுதலாக அந்த மாஸ்டர் செட்ல இல்லாம கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த 10 கிதாப்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்கள். இப்படிதான் வந்து இந்த ஹதீஸ்கள் 34 ஹதீஸ் கிதாப்ல இருக்கக்கூடிய அந்த யூனிக்கான ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே வந்து தொகுத்து அல்ஹம்துலில்லாஹ் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நம்ம முழுசா படிச்சிட்டோம் அப்படின்னாலே நான் சொன்னேன்னா இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பொன்மொழிகள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவங்க பேச்சுக்கள், இது எல்லாத்தையும் 90% சொல்லலாம். அட்லீஸ்ட் 90% நாம ஒரு கேட்ட ஒரு ஃபீல், ஒரு 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 ஃபீலுங்கிறது இல்ல, ஒரு நாலேஜ் பேஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஹதீஸ்கள் இவ்வளவுதான் மொத்தம் வாழ்க்கையில நம்முடைய இறப்புக்குள்ள ரசூலுல்லாஹ்வை பற்றிய அந்த ஹதீஸ் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி அறிந்து கொண்டேன் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் பேஸ் கான்ஃபிடென்ட் அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கும்.